இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட 49 மீனவர்களையும் 5 விசை படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்கள். தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவது, சிறைப்பிடிப்பது, துப்பாக்கியால் சுடுவது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீன்பிடிக்க சென்ற 5 விசைப்படகும் அதுல இருந்து 49 மீனவர்கள் சிறைப்பிடிச்சிருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த 49 மீனவர்களையும் 5 படகுகளை உடனே விடுதலை செய்ய வலியுறுத்தி பாத்தீங்கன்னா மீனவர்கள் மற்றும் மீனவ குடும்பங்கள் கலந்து கொண்டு ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன்பு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துல ஏராளமான கலந்துருக்காங்க. இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இலங்கை வசம் உள்ள தமிழக மீனவர்களுக்கு சொந்தமான படகுகளையும் அதே போல குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்களையும் படகையும் உடனே விடுதலை செய்யும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறைபிடித்த இலங்கை அரசையும் நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பியிருக்காங்க. இவங்க ஒற்றை கோரிக்கை என்னவென்றால் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகை விடுதலை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் பிரச்சனை இல்லாமல் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ராமேஸ்வரம் மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.